கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி தள்ளிப்போகும். தைரிய வீரிய பராக்கிரம காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகரமும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ராசிகளாகவும் சனி பகவானே ராசிநாதனாகவும் உள்ளார். செவ்வாய் சனியின் அம்சத்தில் நீங்கள் பிறந்தாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை கர்ம வினைக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாத சனியாகவும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாகவும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம், சங்கடம், வருமானத்தில் நெருக்கடி, முயற்சிகளில் இழுபறி, வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, உடல் நிலையில் ஏதேனும் சங்கடம், எதிர்பாராத விபத்து, வருமானத்தில் தடை, பணம் பல வழிகளிலும் பறந்தோடும் என்பது பொதுவான விதி. 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல்நலனில் பாதிப்பு, உறவினர்களால் சங்கடம், வெளியூரில் வசிக்க வேண்டிய நிலை, வீண்சங்கடங்கள், நண்பர்களை விலகிச் செல்லும் நிலை, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்னை, வருமானத்தில் தடைகளை உண்டாக்குவார். இவையெல்லாம் சனி பகவான் நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலத்திற்குரிய பொது பலன்கள். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழிலிலும் போட்டி அதிகரிக்கும். மே 1, 2025க்கு பிறகு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம். பணியாளர்கள் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பணியாளர்களின் செல்வாக்கு உயரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். வேலையில் சங்கடமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். மே 1, 2024 முதல் உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும். நன்மை அதிகரிக்கும். பெண்கள் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில், தொழிலில், பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பணியிடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் மிகவும் அவசியம். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும். கல்வி முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர். ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்பட்டு எதிர்பார்த்த மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு. படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும். உடல்நிலை 1, 2ஆம் பாதத்தினருக்கு உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய், தொற்று நோய் என்பதுடன் வாகன பயணத்தில் சில சங்கடங்களும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் அவசியம். குடும்பம் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பதவி உயர்வு ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பணவரவில் தடை உண்டாகும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால் கவனம் அவசியம். பரிகாரம்: காலத்தீஸ்வரர் குல தெய்வத்தை தினமும் வழிபட்டு வர சங்கடங்கள் மறையும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். யோகக்காரகன், போகக்காரகன் எனப்படும் ராகு பகவான், ஆயுள், கர்ம காரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச.20, 2023 முதல் உங்கள் ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். உங்கள் ராசிக்கு சனி பகவானே அதிபதி என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவரின் கர்மவினைக்கேற்ப வழங்க வேண்டியவராகிறார். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். செயல்பட முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தோன்றும். வருமானத்தில் தடை உண்டாகும். கூட்டாளிகள் பிரிந்து சென்று தனித்து செயல்படுவர். மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும். நண்பர்களும் உறவினர்களும் எதிரியாக மாறுவர். குடும்பத்திலும் நிம்மதியான நிலை இருக்காது என்பது பொதுவான விதியாகும்.
இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையும் நடைபெற்று வரும் திசா புத்தியும் இந்த சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இக்காலத்தில் ஜென்ம சனியும் ராகு கேதுக்களின் சஞ்சார நிலைகளும் மே 13, 2025 வரை குருவின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் கவனம் அவசியம். மற்றவர்களின் ஆலோசனைகளை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து அதன் பிறகே முடிவிற்கு வருவது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இக்காலத்தில் வேண்டாம். பத்திரங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தால் நன்றாக யோசித்து கையெழுத்திடுவதால் சிக்கல்கள் ஏற்படாமல் போகும். அதிகபட்சமான ஆசைகளுக்கு ஆட்பட்டு குறுக்கு வழியில் செல்பவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் தோன்றும். அறிமுகமில்லாத நபர்களை நம்பி எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் முடிந்தவரை அமைதியாக செல்வது நல்லது. தொழிலில் எதிர்பாராத தடைகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் பலன் தராமல் சங்கடத்தை ஏற்படுத்தும். இக்காலத்தில் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும். புதிய முதலீடுகளும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளும் மே 14, 2025க்கு பிறகு பலன் தரும். தொழில் முன்னேற்றம் அடையும். அதுவரை அனைத்திலும் கவனம் அவசியம். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். பணியில் முழுமையான கவனம் இருந்தால் மட்டுமே வேலையை உங்களால் தக்க வைக்க முடியும். பணியாளர்களிடம் மேலதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வர். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். பெண்கள் குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் நன்மை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வயிறு, கர்ப்பப்பை போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. பயணத்திலும் எச்சரிக்கை அவசியம். சுயதொழில் புரிபவர்கள் வரவு செலவில் கவனமுடன் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை இக்காலத்தில் ஒத்திவைப்பது நல்லது. கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட வேண்டிய காலம் இது. படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும். விளையாட்டு, பொழுதுபோக்கு போன்றவற்றை பொதுத்தேர்வு வரையில் ஒத்திவைப்பது நன்மை தரும். உடல்நிலை பரம்பரை நோய்கள் மீண்டும் தலைதாக்கும். தொற்று நோய்களும் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத விபத்துகளால் மருத்துவச் செலவு அதிகரிக்கும். உடல் நலனில் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உடலில் சிறிய தொந்தரவு உண்டானாலும் உடனடியாக மருத்துவம் செய்வது நன்மையாகும். குடும்பம் ஜென்ம சனி, 2ஆம் இட ராகு, 8ஆம் இட கேது, தொடர்ந்து ஜென்ம ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 3, 4ஆம் இடங்களில் குரு போன்ற சஞ்சார நிலைகளால் நெருக்கடி அதிகரிக்கும். குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றும். உறவுகளிடம் பகை உண்டாகும். தம்பதியரிடம் பிரச்சனைகள் தலைதாக்கும். சிலர் வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் உண்டாகும் சங்கடங்களால் எந்த ஒன்றையும் சரிவர நடத்த முடியாமல் போகும். இக்காலத்தில் நிதானம் என்பது மிக அவசியம். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதுடன் குடும்பத்தினருடன் அனுசரித்துச் செல்வதால் தைரியம் உண்டாகும். பரிகாரம்: அனுமன் வழிபாட்டுடன் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனார் போன்ற கோயில்களை தரிசிப்பது நலமளிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும். தனக்காரகன், புத்திரக்காரகன் எனப்படும் குருபகவான் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் கர்மகாரகனான சனி பகவான் ராசிநாதனாகவும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனே ராசிநாதனாகவும் உள்ளனர். கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். பூரட்டாதி முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாகவும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயச் சனியாகவும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள், தொழில், பணிகளில் பிரச்சனைகளும், மனதில் குழப்பம், வாழ்க்கை துணையுடன் சங்கடமும் ஏற்படும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தடை, வீண் அலைச்சல், மன உளைச்சல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும், எதிரிகளால் இடையூறு, பொருளாதார நெருக்கடி, தவறான வழியில் செல்லும் சூழ்நிலைகள் ஏற்படும். இக்காலத்தில் செயல்களில் நிதானம் அவசியம். முயற்சி இழுபறியாகும். உடல்நலனில் பின்னடைவு உண்டாகும். செலவு அதிகரிக்கும். குடும்பத்திலும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும். தொழில், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனம் குழப்பமடையும். வீண் செலவு அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தும். தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும்.
திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும். விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஊழியர்களை நம்பி எந்தவொரு பொறுப்பையும் இக்காலத்தில் ஒப்படைக்க வேண்டாம். அதனால் எதிர்மறையான பலன்களே உண்டாகும். எல்லாவற்றிலும் உங்கள் நேரடி கண்காணிப்பு இக்காலத்தில் அவசியம். பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு அலைச்சலும் வேலையில் சங்கடங்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போகும். அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் இக்காலத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும். பெண்கள் இக்காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலைப்பளுவிற்கு ஆளாக நேரும். இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வர். கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ஆசிரியர்கள் அறிவுரைகளை பின்பற்றுவது நன்மையளிக்கும். விடாமுயற்சி மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பொதுத் தேர்வில் வழங்கும் என்பதால் மற்ற செயல்களில் கவனம் செலுத்தாமல் படிப்பது மிக அவசியம். உடல்நிலை திடீரென உடலில் சங்கடம் தோன்றும். இதுநாள் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலை காட்டும். சிலர் விபத்துகளிலும் சிக்க நேரும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். நோயின் தாக்கம் ஆரம்பிக்கும் போதே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலமளிக்கும். குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் நிம்மதி இல்லாமல் போகும். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். தம்பதியர் இடையே சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகும். ஆடம்பர செலவு வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களை இக்காலத்தில் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம். பரிகாரம் பைரவர் வராகி வழிபாடு செய்வதுடன் உணவு உடை தானம் செய்வதால் நன்மை அதிகரிக்கும். மார்ச் 1 கும்பம் மேஷ ராசியில் இணக்கமான சுக்கிரன் வக்கிரமாக மாறுகிறார். எனவே ஒரு முடிவையோ அல்லது திட்டத்தையோ மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. திடமாகத் தோன்றுவதில் குறைபாடுகள் இருக்கலாம். எனவே அதை செம்மைப்படுத்தி மேம்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும். மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் சஞ்சாரம் செய்து உங்கள் தொடர்பு திறனை மேம்படுத்துவார். ஆனால் உறுதியான உறுதிமொழிகளை எடுப்பதை தவிர்க்கவும். திட்டங்கள் மாறக்கூடும். மேலும் நெகிழ்வுத்தன்மையே இப்போது உங்களுக்கான சிறந்த உத்தி. மார்ச் 13 அன்று கன்னி ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் அதிகமாக வீணடிக்கும் ஒரு பிரச்சினையை எடுத்துக்காட்டுகிறது. விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தரும். கடினமாக அல்ல, புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள். ஏனென்றால் உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. மேஷ ராசியில் 14ஆம் தேதி புதன் வக்கிர கதியில் மாறுவதால் அடுத்த 3 வாரங்களுக்கு தாமதங்களும் மாற்றுப்பாதைகளும் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடும். எந்தவொரு பெரிய கடமைகளுக்கும் நெகிழ்வாக இருந்து முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. தவறான தகவல் தொடர்பு சாத்தியமாகும். எனவே விவரங்களை இருமுறை சரிபார்த்து எதிர்பாராததை எதிர்பார்க்க முயற்சிக்கவும். மார்ச் 20 அன்று சூரியன் மேஷ ராசியில் நுழைகிறார். இது உங்கள் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் அரட்டை அடிக்கவும் இணையவும் ஈடுபடவும் தூண்டுகிறது. இது மூளைச்சலவை செய்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஒரு சிறந்த நேரம். இருப்பினும் சுக்கிரன் 27ஆம் தேதி மீன ராசிக்குள் நுழைவதால் செலவு செய்வதில் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த தவிர்க்க முடியாத கொள்முதல் அதுபோல் சிறப்பாக இருக்காது. பெரிய ஆடம்பரங்களை தவிர்த்து நீங்கள் முதலீடு செய்யும் எதிலும் உண்மையிலேயே மதிப்புள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்பாளர் புதன் மார்ச் 29 அன்று மீன ராசிக்கு திரும்புகிறார். எனவே உங்கள் கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனைகளை மீண்டும் சரிபார்க்கவும். ஏனெனில் நிதி சரிவுகளை இப்போது எளிதாக சரிசெய்ய முடியும். உங்கள் செலவினங்களை கவனியுங்கள். எதையும் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒப்பந்தங்களை கவனமாக மதிப்பாய்வு செய்யவும். மேஷ ராசியில் 29ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த புதிய தொடக்கத்தை வழங்குகிறது. அது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை மேம்படுத்தும் நட்பை ஆழப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இது வளர்ச்சிக்கான நேரம். இறுதியாக மார்ச் 30 அன்று அமானுஷ்ய நெப்டியூன் மேஷ ராசிக்குள் நுழைகிறது. எனவே தினசரி காட்சிப்படுத்தல் உங்கள் வல்லரசாக மாறக்கூடும். உங்கள் கனவுகளை நனவாக்க இதை பயன்படுத்தவும். இந்த மாதம் புரிதலும் விழிப்புணர்வும் முக்கியம். எனவே ஒப்பந்தங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களை உண்மையிலேயே ஊக்குவிப்பதில் உங்கள் பார்வையை அமைக்கவும். கும்ப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு சில சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம்.
அங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான சனி முதல் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார். குரு சனி ஆகிய இருவரின் நிலையும் நன்றாக இல்லை. கேந்திரத்திற்கும் முக்கோணத்திற்கும் இடையிலான உறவு நல்லதாக கருதப்பட்டாலும் 5வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை. இதன் மூலம் செவ்வாயிலிருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். இதன் விளைவாக உங்கள் தொழிலில் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள். இந்த மாதம் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகம் புதன். இது உங்கள் 5வது வீட்டின் அதிபதியாகும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய முடிவுகளை அல்லது புதிய சோதனைகளை தவிர்க்க வேண்டும். அனுபவம் வாய்ந்த மற்றும் மூத்த நபரின் ஆலோசனையை பெற்ற பின்னரே முன்னேறிச் செல்வது பொருத்தமானதாக இருக்கும். கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரியாக தெரிகிறது. உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் அமைந்திருப்பதால் உயர்கல்வி விஷயங்களில் உங்களுக்கு குறிப்பாக உதவிகரமாக இருக்கும். மார்ச் மாதத்தில் குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 4ஆம் வீட்டில் சந்திரனின் ராசியில் இருக்கிறார். அதனால் குடும்ப நிர்வாகம் சற்று தொந்தரவு இருக்கலாம். குருவின் முழு ஆதரவு இல்லாததால் இன்னும் சில ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பலவீனமடைவார். இருப்பினும் உச்சமான சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் அதன் பலவீனம் உடைகிறது. ஆனால் இது இருந்தபோதிலும் புதன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குருவின் நிலை சராசரி நிலையில் உள்ளது. நிதி அம்சத்தில் விழிப்புணர்வை காட்டுவதன் மூலம் நீங்கள் திருப்திகரமான முடிவுகளை அடைய முடியும். இந்த மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருவதாக தெரிகிறது. லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி தன் சொந்த ராசியில் இருக்கிறார். ஆனால் முதல் வீட்டில் சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை. பரிகாரம்: கணேஷ் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்.